இந்த வீடியோ எதுக்குன்னா நம்மளோட வெயிட் கெயின் எப்படி போயிட்டுருக்குன்னு சொல்கிறது தான். லைட்டாக சளி பிடிச்சிச்சு. ஸோ நேற்று கோயிலுக்கு போனேன். ஸோ கோயிலுக்குன்னு இல்லை, டீ குடிக்க போனேன். அந்த வழியாக கோயில் இருந்துச்சு, சக்கரை பொங்கல் போட்டாங்க. போனேன், சாப்பிட்டேன். கொஞ்சம் தான் சாப்பிட்டேன், சளி பிடிச்சிருச்சு. ஓகே, அது வேறு விஷயம். ஸோ நம்ம அந்த வருஷத்துக்குள்ளே 75 kgs வரணும்னு பார்த்தோம். 69லேயே தான் ஃப்ளக்சுவேட் ஆகிட்டுருக்கு. ஸோ சண்டே பேட்மிண்டன் விளையாட போனேன். ஸோ அதனால் எவ்வளோ கலரிஸ் போனான்னு தெரில. ஸோ வெளியே போனாவே சாப்பாடு கரெக்டாக எடுக்க முடில. ஒரு டிசிப்ளின் லைஃப் ஸ்டைல் வர முடில. ஓகே, அவனுக்கு ஃப்ளக்சுவேட் ஆனாலும் பரவாயில்ல. பட் அதனால தான் நான் வந்து இந்த மந்த்லி கோல் இல்லாமல் ஓகே இயர் எண்டில் வந்து 75 இருக்கணும். ஏன்னா நமக்கு தெரியாது, மேபி லீவ்ஸ் இருக்கும், ஃப்ரெண்ட்ஸோடு வெளியே போனால் நம்மளால் கரெக்டாக டயட் ஃபாலோ பண்ண முடியாது. பட் இருந்தாலும் ஓகே, ஃப்ளக்சுவேட் ஆனாலும் ஓகே. பட் இருந்தாலும் இந்த மந்த்துக்குள்ளே வந்து ஜனவரி 8, ஸோ ஜனவரி முடியறதுக்குள்ளே 70 கிராஸ் பண்ணி ஸ்டேபிளாக 70க்கு மேலே இருக்கணும். அதுதான் நம்ம இப்போதைக்கு நம்மளோட கேம் கோல்னு சொல்லலாம். ஸோ எக்ஸு, அப்புறம் சிக்கன், அப்புறம் ஸ்வீட் பொட்டேட்டோ. ஸோ அதுதான் நம்மளோட ஃபுட்டாக ஓடிட்டுருக்கு. பட் ரைஸ் ப்ளஸ் ரைஸு. ஸோ ஃபைபர் ஃப்ரூட்ஸ் எல்லாம் அப்பப்போ தான் எடுத்துக்கிறேன். பட் இருந்தாலும் ஓகே, நல்லா தான் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. சேஞ்சஸ் ஃபர்ஸ்ட் மந்த்து நல்லாவே பார்க்க முடியுது பாடியில். பார்ப்போம். ஸோ அந்த மந்த்து முடியும் போது பார்ப்போம் எப்படி இருக்குது, நம்மளோட கோல் எப்படி போயிட்டுருக்குன்னு பார்ப்போம்.